பீகாரின் சிவான் மாவட்டத்திலுள்ள முசி கட்சி அலுவலகத்திற்கு வெளியே தினமும் ஒரு கூட்டம் கூடுகிறது. சிலர் ஓய்வூதியத்திற்காகவும் சிலர் புகார்களுக்காகவும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் குனிந்து குப்பைகளை எடுக்கிறான். அமைதியாக, காணப்படாத, உடைந்த இந்த மனிதன் ஒரு காலத்தில் ஒருவரின் கனவுகளுக்காக தனது முழு வாழ்க்கையையும் அடமானம் வைத்தான் என்பது யாருக்கும் தெரியாது. அவரது உண்மை வெளிப்படும்போது முழு அலுவலகமும் ஒரு நொடியில் அமைதியாகிவிடும். நண்பர்களே, கதையை தொடர்வதற்கு முன் ஒரு சிறிய நினைவூற்றல். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் கடைசி சில நிமிடங்கள் மோஹித்தின் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் உலுக்கும். ஒரு நபரின் மதிப்பு அவர்களின் நிலை அல்லது அந்தஸ்தால் அல்ல, அவர்களின் போராட்டத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் தயவுசெய்து இந்த கதையை இன்றும் கூட கூட்டத்தில் காணப்படாமல் இருப்பவர்களுடன் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். முசிக்கட்சி அலுவலகத்திற்கு வெளியே குப்பைகளை எடுக்கும் மனிதனின் கதை. அவருடைய உண்மை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தியது. சிவான் மாவட்டத்தில் காலை எப்போதும் அதிகாலையில் விழித்தெழுகிறது. இங்குள்ள மக்கள் சூரியனுக்கு முன் எழுகிறார்கள். சிலர் ரயிலில் ஏற காத்திருந்தனர். சிலர் தினசரி கூலி கேடி, சிலர் முசிக்கட்சி அலுவலகத்திற்கு வெளியே உள்ள அரசு அலுவலகத்தில் வரிசையில் சேர. காலை 8 மணிக்கே கூட்டம் கூட தொடங்கியது. கிழிந்த கோப்புரைகள், வியர்வையில் நனைந்த காகிதங்கள் மற்றும் கண்களில் நம்பிக்கையுடன் மக்கள். ஒவ்வொரு முகமும் ஒரு முடிக்கப்படாத கதையின் முதல் கதை போல. அந்த கூட்டத்தின் விளிம்பில் ஒரு மனிதன் சுவரில் சாய்ந்து தோள்கள் முன்னோக்கி சாய்ந்தான். கையில் ஒரு பழைய அழுக்கு பை, அவன் கண்கள் தரையில். அந்த மனிதன் மோஹித் வர்மா. அவன் குப்பைகளை துடைத்துக் கொண்டிருந்தான். மக்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் யாரும் இல்லை. சில நேரங்களில் கடந்து செல்லும்போது யாரோ மூக்கை திருப்புவார்கள் அல்லது யாரோ குழந்தைகளை இழுத்து செல்வார்கள். இது அழுக்காக இருக்கிறது, அதை அகற்று, இது ஒரு அரசு அலுவலகம். குரல்கள் வந்தன, ஆனால் அவை மோஹித்தை அடைவதற்குள் காற்றில் இறந்தன. அவன் கேட்டான், அவன் எல்லாவற்றையும் கேட்டான், ஆனால் அவன் தலையை உயர்த்தவில்லை. ஏனென்றால் ஷிவான் போன்ற ஒரு மாவட்டத்தில் மக்கள் வறுமையை கண்ணில் பார்க்க பயப்படுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிவனில் ஒரு குறுகிய பாதையில் மண் சுவர்களை கொண்ட ஒரு சிறிய வீடு. கூரையின் மூலையிலிருந்து தண்ணீர் சொட்ட, கூரையிலிருந்து மழை சொட்டிக் கொண்டிருந்தது. காவ்யா தனது புத்தகத்தை மூடினாள். அவள் நீண்ட நேரம் மோஹித்தை பார்த்துவிட்டு, நான் ஒரு அதிகாரியாக வேண்டும் என்றாள். அறை அமைதியாகிவிட்டது. மோஹித் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பணம் எப்படி எங்கிருந்து வரும் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் வெறுமனே தலையசைத்தார். அந்த நேரத்தில் பேசாமல் அவர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தார். இன்று சீவானில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் மோஹித் தனது பையை எடுத்தார். ஒரு எழுத்தர் அவரை கடிந்து கொண்டார். இங்கே உட்காராதே, அதிகாரிகள் உள்ளே வருகிறார்கள். மோஹித் அமைதியாக 2 அடிகள் பின்வாங்கினார். அப்போது ஒரு வெள்ளை அரசாங்க கார் நின்றது. கூட்டம் தாங்களாகவே வழிவிடத் தொடங்கியது. காவ்யா வர்மா வெளியே வந்தார். சுத்தமான புடவை, நிமிர்ந்த நடை, அதிகாரிகள் மீது மெதுவாக தோன்றும் அதே அமைதி. அவள் நகராட்சி அலுவலகத்தில் ஒரு மூத்த அதிகாரி. அவள் பார்வை ஒரு கணம், ஒரு கணம், ஒரு கணம், ஒரு கணம், ஒரு கேள்வி இல்லை, அடையாளம் இல்லை, ஒரு சிறிய அமைதி. காவ்யா உள்ளே சென்றாள். மோஹித் மீண்டும் வணங்கினான். சீவானில் உள்ள இந்த நகராட்சி அலுவலகம் ஒரு நாள் தனது உண்மையால் மௌனமாகிவிடும் என்பது அவருக்கு தெரியாது. இன்று அந்த நாள் அல்ல. இன்று அவர் உயிர் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தார். சீவானில் மதிய வேளைகள் கடுமையாக இருக்கின்றன. சூரியன் உடலை மட்டும் எரிப்பதில்லை, நினைவுகளையும் உலர்த்துகிறது. மோஹித் வர்மா முசிக்கட்சி அலுவலகத்திற்கு வெளியே ஒரு வேப்பமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ஒரு சாக்கு பை கிடந்தது. அவரது கைகளில் துர்நாற்றம் படிந்திருந்தது. ஆனால் அவரது வயிறு இன்னும் காலியாக இருந்தது. அவர் அடிக்கடி கூட்டத்தை பார்ப்பார். யாரோ ஒருவரின் குரல் எழுப்பப்படும், ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள். யாரோ ஒருவரின் கண்கள் ஈரமாக இருந்தன. அவர் 3 மாதங்களாக சுற்றித் திரிந்தார். மேலும் சிலர் அவர்கள் வெளியேறும்போது ஒரு போரிலிருந்து தப்பித்ததைப் போல முகத்தில் லேசான வெற்றியுடன் நடந்து செல்வார்கள். மோஹித் அந்த முகங்களை பார்த்து தானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் என்று நினைப்பார். 4 ஆண்டுகளுக்கு கூட்டத்தை பார்ப்பார். யாரோ ஒருவரின் குரல் எழுப்பப்படும், ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள். யாரோ ஒருவரின் கண்கள் ஈரமாக இருந்தன. அவர் 3 மாதங்களாக சுற்றித் திரிந்தார். மேலும் சிலர் அவர்கள் வெளியேறும்போது ஒரு போரிலிருந்து தப்பித்ததைப் போல முகத்தில் லேசான வெற்றியுடன் நடந்து செல்வார்கள். மோஹித் அந்த முகங்களை பார்த்து தானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் என்று நினைப்பார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு
காவ்யா முதல் முறையாக சிவானுக்கு வெளியே ஒரு தேர்வு எழுத வீட்டை விட்டு வெளியேறியபோது மோஹித் புதிய செருப்புகளை கூட வாங்கியிருந்தார். இப்போது இல்லை. அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார், எனக்கு இப்போது அவை தேவையில்லை. அவனது தேவைகள் மெல்ல, இந்த உறவு இப்போது என் வழியில் உள்ளது என்றாள் காவ்யா. மோஹித் தலையை ஆட்டினான். ஏன் என்று அவன் எப்போதிலிருந்து கேட்கவில்லை. ஏனென்றால் ஒருவன் முன்னேறும்போது பின்னால் விடப்பட்டவை கேள்விகள் போல தெரியவில்லை, மாறாக தடைகள் போல தெரிகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். வழக்கறிஞர் காகிதத்தை நீட்டினார். மோஹித்தின் கை நடுங்கியது. ஆனால் அவன் கையெழுத்திட்டான். அந்த நேரத்தில் அவன் எதையும் இழக்கவில்லை. ஏனென்றால் அவனிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. தற்போதைய முசிப்பாட்டி அலுவலகத்திலிருந்து மணி ஒலித்தது. கூட்டம் கலையத் தொடங்கியது. மோஹித் பையை எடுத்துக்கொண்டு சாலையின் மறுமுனையை நோக்கி நகர்ந்தான். அப்போது பின்னாலிருந்து ஒருவர், ஏய் கேள் என்றார். அவர் நின்றார். வெள்ளை முடி மற்றும் சோர்வான கண்களுடன் ஒரு வயதான மனிதர் இருந்தார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் இருக்கிறீர்கள். அவர், நீ இதற்கு முன்பு வேறெந்த வேலையிலும் இருந்திருக்கிறாயா என்றார். மோஹித் ஒரு கணம் யோசித்துவிட்டு, ஆம், நான் ஒரு உறவில் இருந்தேன் என்றார். சிவானில் வேலைகளை மாற்றுவதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் உறவுகளை முறித்துக் கொள்வதில்லை என்பதால் முதியவர் அமைதியாகிவிட்டார். மோஹித் முன்னேறினார். அவரது அடிகள் கனமாக இருந்தன. ஆனால் அவரது மனதில் ஒரு விசித்திரமான நிலைத்தன்மை இருந்தது. அது அவருக்கு தெரியாது. அடுத்து என்ன நடக்கும்? எனக்கு அதுதான் தெரியும். இன்று எப்படியோ கடந்து போகும். சில சமயங்களில் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. சிவனில் மாலைகள் பெரும்பாலும் சத்தமின்றி கடந்து செல்லும். சூரியன் மறைகிறது. ஆனால் ஒரு நபருக்குள் வலி நீடிப்பது போல சுவர்களில் வெப்பம் நீடிக்கிறது. மோஹித் வர்மா முசிபாட்டி அலுவலகத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மூடிய கடையின் படிகளில் அமர்ந்தார். அவருக்கு அருகில் ஒரு சபுபை கிடந்தது. இன்று அதில் அதிகமில்லை. அது ஒரு நல்ல நாளாக இருக்கவில்லை. எழுத்தர் அவரை 2 முறை வெளியே எறிந்தார். ஒருவர் கோபமாக, இது அரசாங்க இடம், ஏன் இங்கே குப்பை கொட்டுகிறீர்கள் என்று. மோஹித் எதுவும் சொல்லவில்லை. அவர் சாக்கை எடுத்துக்கொண்டு தனது இடத்தை மாற்றினார். ஏனென்றால் இப்போது இடம் மாற்றுவது அவரது வாழ்க்கையின் பழமையான திறமையாகிவிட்டது. 1 வருடம் முன்பு விவாகரத்து பெற்ற சில மாதங்களுக்குப் பிறகு மோஹித் இன்னும் வேலை தேடிக் கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு காலையிலும் சிவானின் சதுரத்தில் நின்றார். தினசரி கூலி தொழிலாளர்கள் கூட்டத்தில் ஒரு ஒப்பந்ததாரர் வருவார். சரப் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வெளியேறுவார். மோஹித் பெரும்பாலும் இறுதி வரை நின்றார். ஆனால் எந்த பெயரும் வரவில்லை. ஆரம்பத்தில் இன்று இல்லை என்றால் நாளை என்று அவர் நினைத்தார். பின்னர் நாளைகள் குறைந்து கொண்டே வந்தன. ஒரு நாள் ஒப்பந்ததாரர் அவரிடம், இனிமேல் நீங்கள் வேலையை செய்ய முடியாது, உங்கள் மனம் வேறு எங்காவது இருக்கிறது என்று திட்டவட்டமாக சொன்னார். ஒருவர் உள்ளே காலியாக இருக்கும்போது அவர்களின் கைகளும் கனவாகிவிடும் என்பதை அறிந்த மோஹித் வாதிடவில்லை. மாலையில் நகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே விளக்குகள் மின்னின. கூட்டம் மெலிந்திருந்தது. இப்போது அவசரப்படாதவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். மோஹித் சாக்குப்பையை திறந்து குப்பைகளை வரிசைப்படுத்தத் தொடங்கினார். பிளாஸ்டிக், காகிதம் மற்றும் இரும்பு துண்டுகள். அவரது கைகள் தாங்களாகவே அசைந்தன. இந்த பணியில் ஒரு விசித்திரமான திருப்தி இருந்தது. ஏனென்றால் யாரும் கேள்விகள் கேட்கவில்லை. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? நீங்கள் என்னவாக இருக்க விரும்பினீர்கள்? இங்கே உங்கள் வயிறு மட்டுமே முக்கியம். முதல் முறையாக குப்பை சேகரிக்கும் நாள். மோஹித் அந்த நாளை ஒருபோதும் மறக்கவில்லை. பசி அவரது வயிற்றை கடித்தது. அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவரது பணம் தீர்ந்துவிட்டது. அவர் சிவான் தெருக்களில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். பின்னர் சிலர் குப்பையின் மீது குனிந்திருப்பதைக் கண்டார். அவர்களின் உடைகள் கிழிந்திருந்தன. அவர்களின் முகங்கள் சோர்வாக இருந்தன. ஆனால் அவர்கள் நிற்கவில்லை. மோஹித் அவர்களை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அருகில் கிடந்த ஒரு பழைய சாக்கை எடுத்தார். முதல் குப்பை துண்டை எடுக்கும்போது அவரது இதயம் படபடவென படபடத்தது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார். ஆனால் யாரும் பார்க்கவில்லை. பின்னர் விழும் சத்தமில்லை என்பதை உணர்ந்தார். இன்று மீண்டும் ஒரு வெள்ளை நிற கார் திடீரென முசிபார்ட்டி அலுவலகத்தில் நின்றது. காவ்யா வர்மா உள்ளே இருந்து வெளியே வந்தார். தொலைபேசி அவள் காதில் அழுத்தப்பட்டது. அவள் குரல் கடுமையாக இருந்தது. எனக்கு இன்றே கோப்பு தேவை. இதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது மோஹித் தலையை உயர்த்தவில்லை. ஆனால் அவரது விரல்கள் ஒரு கணம் நின்றன. காவ்யாவின் பார்வை அவர் மீது இருந்தது. இந்த முறை சிறிது நேரம். அவரது மனம் எதையோ ஒன்றாக இணைக்க முயற்சிப்பது போல் அவரது புருவங்கள் சற்று சுருக்கப்பட்டன. பின்னர் தொலைபேசியின் சத்தம் எல்லாவற்றையும் மூழ்கடித்தது. அவள் காரில் ஏறி காரை ஓட்டிச் சென்றாள். மோஹித் மெதுவாக மூச்சுவிட்டான். அவனுக்குள் ஏதோ நடுங்கியது. ஆனால் அது உடைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவன் இப்போது நம்பிக்கை மறைந்திருந்த ஒரு கட்டத்தில் இருந்தான்.
பழக்கம் காப்பாற்றுகிறது. அவன் தன் பையை எடுத்துக்கொண்டு சிவனின் இருண்ட சந்துகளை நோக்கிச் சென்றான். இந்த இருள் எப்போதாவது எந்த வெளிச்சத்தையும் சந்திக்குமா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த இரவு கடந்து போகும் என்று அவனுக்கு தெரியும். சில சமயங்களில் அது போதும். சிவனின் இரவுகள் அமைதியாக இருக்காது. அவை பேசுவதில்லை. முசிக்கட்சி அலுவலகத்திற்கு பின்னால் உள்ள சாலையில் ஒரு மஞ்சள் திருவிளக்கு எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் மோஹித் வர்மா தரையில் அமர்ந்து தனது பையில் சாய்ந்தான். பகலின் குப்பைகள் இப்போது தனித்தனி குவியல்களாக இருந்தன. பிளாஸ்டிக், இரும்பு துண்டுகள், பழைய காகிதத் துண்டுகள். அவன் கைகள் இனி நடுங்கவில்லை. அவன் விரல்கள் இந்த வேலையை அடையாளம் கண்டு கொண்டது போல் இருந்தது. வேலை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். சில சமயங்களில் அந்த வித்தியாசம். முன் சத்தமாக பேசினான். மேடம், நான் 3 முறை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்குப்போக்குடன். காவ்யா மேலே பார்த்தான். அவன் குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் காகித வேலைகள் முழுமையடையவில்லை. விதிகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியானவை. அந்த மனிதனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவன் பின்வாங்கினான். மோஹித் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு நினைவு வந்தது. பின்னர் அவனும் இப்படி வரிசையில் நின்றான். கையில் கோப்பு, மனதில் பயம். மதிய வெயில் கடுமையாக இருந்தது. மோஹித் தண்ணீர் குடிக்க குழாயில் சென்றான். துப்புரவு தொழிலாளர்கள் குழு ஒன்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். நாளைக்கு ஒரு புதிய விதி வருகிறது, ஒருவர் கூறினார். குப்பை சேகரிப்பவர்கள் இங்கிருந்து அகற்றப்படுவார்கள். மோஹித்தின் கை குழாயில் நின்றது. மற்றொருவர், இது மேலிருந்து வந்த உத்தரவு. அதிகாரிகள் இது அலுவலகத்தின் நற்பெயரை கெடுப்பதாக கூறுகிறார்கள் என்றார். மோஹித் மெதுபரா தண்ணீரை குடித்தார். முகத்தில் எந்த கோபமும் இல்லை. சோர்வு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் இந்த இடம் இனி தனக்கு சொந்தமானதல்ல என்று அவருக்கு தெரியும். அப்போது மாமா ஷியாம் சங்கர் பதட்டத்துடன் உள்ளே வந்தார். மோஹித், அவர் கூறினார், நாளை முதல் இங்கே உட்கார விடமாட்டார். மோஹித் வானத்தை பார்த்தார். சிவப்பு சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியது. அவர், சரி மாமா, நான் இடம் மாறுவேன், பசி இல்லை என்றார். மாமா சங்கர் அவரை உன்னிப்பாக பார்த்தார். நீ உடைந்து விட்டாயா? மோஹித் மெதுவாக பதிலளித்தார். இல்லை, நான் ஒன்றுபட கற்றுக்கொள்கிறேன். அன்று இரவு ஒரு முடிவெடுக்கப்பட்டது. மோஹித் தாமதமாக விழித்திருந்தார். முதல் முறையாக இந்த எண்ணம் அவருக்கு தோன்றியது. அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தால் அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கும். சிதறடிக்கப்பட்ட மக்கள் ஒன்றுபட்டால் யாராலும் அவற்றை. தண்ணீரை குடித்தார். முகத்தில் எந்த கோபமும் இல்லை. சோர்வு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் இந்த இடம் இனி தனக்கு சொந்தமானதல்ல என்று அவருக்கு தெரியும். அப்போது மாமா ஷியாம் சங்கர் பதட்டத்துடன் உள்ளே வந்தார். மோஹித், அவர் கூறினார், நாளை முதல் இங்கே உட்கார விடமாட்டார். மோஹித் வானத்தை பார்த்தார். சிவப்பு சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியது. அவர், சரி மாமா, நான் இடம் மாறுவேன், பசி இல்லை என்றார். மாமா சங்கர் அவரை உன்னிப்பாக பார்த்தார். நீ உடைங்கிருட்டாயா? மோஹித் மெதுவாக பதிலளித்தார். இல்லை, நான் ஒன்றுபட கற்றுக்கொள்கிறேன். அன்று இரவு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. மோஹித் தாமதமாக விழித்திருந்தார். முதல் முறையாக இந்த எண்ணம் அவருக்கு தோன்றியது. அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தால் அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கும். சிதறடிக்கப்பட்ட மக்கள் ஒன்றுபட்டால் யாராலும் அவற்றை எளிதில் அகற்ற முடியாது. அது ஏதோ ஒரு பெரிய கனவல்ல. அது கருப்பையிலிருந்து வந்த ஒரு எண்ணம். அது ஒரு யோசனை. பெரும்பாலும் வரலாறு அங்கிருந்து தொடங்குகிறது. மறுநாள் காலை மோஹித் சங்கர் சாச்சாவிடம், நீங்கள் விரும்பினால் இன்று நீங்கள் செய்த அனைத்து பொருட்களையும் எனக்கு கொடுங்கள், நான் அவற்றை விற்றுவிடுவேன் என்று கூறினார். சங்கர் சாச்சா சிரித்தார். நீங்கள் ஒரு ஒப்பந்ததாரராக மாறுவீர்கள். மோஹித் தலையை ஆட்டினார். இல்லை, நான் ஒரு மனிதனாகவே இருப்பேன். தொலைவில் முசிபாட்டிக்கட்டுகளில் காவ்யா வர்மா நின்று கொண்டிருந்தார். அவள் பார்வை தற்செயலாக மோஹித் மீது விழுந்தது. இன்று அவர் குனிந்து நிற்கவில்லை, அவர் நின்று கொண்டிருந்தார். அதுதான் மிகவும் ஆபத்தான விஷயம். ஏனென்றால் அடக்கப்பட்ட ஒருவர் எழுந்து நிற்கத் தொடங்கும்போது உண்மையை நீண்ட நேரம் மறைக்க முடியாது. ஷிவானில் அன்று காலை வித்தியாசமாக இருந்தது. காற்றில் குளிர்ச்சி இல்லை, வெப்பமில்லை, ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. இன்று முசிபாட்டி அலுவலகத்திற்கு வெளியே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆனால் மோஹித் வர்மா ஒரு பையுடன் அமர்ந்திருக்கவில்லை. அவர் சாதாரண உடையில், ஆனால் ஒரு நேரான கோலுடன் நின்று கொண்டிருந்தார். அருகில் சங்கர் சாச்சா, லக்ஷ்மி மற்றும் இன்னும் சில குப்பை சேகரிப்பாளர்கள் அவரை சூழ்ந்து அனைவரும் குப்பை மூட்டைகளை சுமந்து சென்றனர். ஆனால் இன்று அவர்கள் பிரிக்கப்படவில்லை. இன்று அவர்கள் ஒன்றாக இருந்தனர். உள்ளே முசிபாட்டி அலுவலகம் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கோப்புகள் திறந்திருந்தன. காகிதங்கள் சலசலத்தன. காவ்யா வர்மா தலைமை தாங்கினார். அப்போது வெளியிலிருந்து ஒரு சலசலப்பு வந்தது. காவலர் உள்ளே நுழைந்தார். மேடம்,
சிலர் வெளியே கூடிவிட்டனர். காவ்யா முகம் சுழித்தார். இதற்காக? காவலர், பேச விரும்பும் ஒரு குப்பை சேகரிப்பாளர் இருக்கிறார். காவ்யா ஒரு கணம் நிறுத்தினார். சரி என்று அவர் கூறினார். மோஹித் கூட்ட மண்டபத்திற்குள் நுழைந்தார். யாரும் அவரை தடுக்கவில்லை. இன்று அவர் குனிந்து நிற்காததால் இருக்கலாம். அதிகாரிகள் மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். எழுத்தர்கள் அங்கே இருந்தனர். காவ்யா வர்மா முன்னால் இருந்தார். காவ்யா அவரை பார்த்தார். இந்த முறை அவள் வேறு பக்கம் பார்க்கவில்லை. என்ன பிரச்சனை? அவள் முறைப்படி சொன்னாள். மோஹித் சுற்றி பார்த்தார். பின்னர், நான் பிரச்சனை இல்லை என்றார். மேடம், நான் தான் விளைவு. மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. மோஹித் தொடர்ந்தார். 3 வருடங்களுக்கு முன்பு இதே சிவானில் தினக்கூலியாக வேலை செய்த அதே மனிதன் நான். தன் மனைவியின் கனவுகளுக்காக தன் உயிரை தியாகம் செய்த அதே மனிதன் நான். என் வாழ்க்கை அமைதியாக அடமானம் வைக்கப்பட்டது. காவ்யாவின் விரல்கள் நாற்காலியின் கையை பற்றி இருக்கின. மோஹித் அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு, இன்று நான் இந்த அலுவலகத்திற்கு வெளியே குப்பை பொறுக்கிய அதே மனிதன் என்றான். ஹாலில் யாரும் அசையவில்லை. மோஹித்தின் குரல் உயர்ந்ததோ நடுங்கவோ இல்லை. யாரும் எனக்கு அநீதி இழைத்ததாக நான் இங்கு சொல்ல வரவில்லை என்று அவன் சொன்னான். ஒரு மனிதன் உடைந்து போனால் அமைப்பு முதலில் அவனை அகற்ற விரும்புகிறது என்று சொல்ல நான் இங்கு வந்தேன். அவன் பின்னால் நின்ற குப்பை பொறுக்குபவர்களை நோக்கி சைகை செய்தான். இவர்கள் குப்பை கொட்டுவதில்லை. அவர்கள் குப்பைகளை சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களின் கண்ணியம் இங்கே இழிவுபடுத்தப்படுகிறது. காவ்யா எழுந்து நின்றாள். அவளுடைய குரல் இனி அதிகாரப்பூர்வமானதாக இல்லை. நீ யார் என்று அவள் கேட்டாள். மோஹித், நான் மோஹித் வர்மா என்று எளிமையாக பதிலளித்தான். பெயரைக் கேட்டதும் ஹாலில் சூழல் மாறியது. காவ்யாரு ஊச்சி ஒரு கணம் நின்றது. அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்தாள். அந்த சிறிய வீடு, அந்த தேநீர், அந்த அமைதியான மனிதன். நான் உடைந்து போனபோது நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை. இன்று நான் இங்கே நிற்கும்போது நான் உங்களிடம் எதையும் கேட்க வரவில்லை. இதை சொல்லத்தான் வந்தேன் என்று மோஹித் மெதுவாக சொன்னாள். ஒருவரின் நிலையை வைத்து அவர்களை மதிப்பிடாதீர்கள். அரங்கம் முழுவதும் அமைதியாக இருந்தது. கைத்தட்டல் இல்லை, கேள்விகள் இல்லை, வெறும் அமைதி. பல வருடங்களாக மோஹித்தை வேட்டையாடிய அதே அமைதி. காவ்யாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன. ஆனால் மோஹித் நிற்கவில்லை. அவர் திரும்பி எந்த சத்தமும் இல்லாமல் வெளியேறினார். வெளியே முசிப்பாட்டி அலுவலகத்தில் மக்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். நேற்று மூக்கை திருப்பிய அதே மக்கள். இன்று யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உண்மை எல்லாவற்றையும் மௌனமாக்கிவிட்டது. ஷங்கர் மாமா மோஹித்தின் கையை பிடித்தார். நீங்கள் வென்றீர்கள், மோஹித் மெதுவாக சொன்னார். இல்லை மாமா, மனிதநேயம் இன்று தோற்கவில்லை. காவ்யா போய்விட்டாள். காவ்யா ஜன்னலிலிருந்து அவர் வெளியேறுவதை பார்த்தாள். அவருக்கு பதவி, மரியாதை, நாற்காலி இருந்தது. ஆனால் உள்ளே எந்த கோப்பும் நிரப்ப முடியாத ஒரு வெறுமை இருந்தது. மோஹித் தெருவில் நடந்தான். அவன் அடிகள் கனமாக இருந்தன. ஆனால் அவன் தலை நிமிர்ந்து நின்றது. ஏனென்றால் அவன் இப்போது உயிருடன் இல்லை. அவன் நின்று கொண்டிருந்தான். நண்பர்களே, இது மோஹித்தின் கதை. உடைந்து போன, ஆனால் ஒருபோதும் குறையாத ஒரு மனிதன். இந்த கதை உங்களை ஒரு கணம் மௌனமாக்கியிருந்தால், உண்மை அதன் வேலையை செய்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் ஒரு நபரை வரையறுக்காது என்று நீங்கள் நம்பினால், இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். குழு சேரவும், காணப்படாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால், நினைவில் கொள்ளுங்கள், சில நேரங்களில் உண்மையான